வரும்போது வெயில் பொழந்துட்டு இருந்துச்சு. இப்போ வந்து பார்க்க திரும்பி இருட்ட ஆரம்பிச்சிருச்சு. என்ன ஊரோ தெரியல எனக்கு. ஸோ ஒரு சின்ன ஸ்டோரியோட ஸ்டார்ட் பண்ண அந்த கடையை 2 வெரைட்டி ரைஸை வச்சு ஒரு ஸ்டார்ட் பண்ண ஒரு கடை, ஒரு சின்ன ஹோட்டல்னு சொல்லலாமா. அது இன்றைக்கி வந்து 15+ வெரைட்டி ரைஸ் கொடுத்து சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் ஆகிட்டுருக்காங்க. 1969 ஆரம்பித்த ஒரு சின்ன கடை இன்றைக்கி வந்து ஓகே ஒரு பிரான்ச்சோட நல்லபடியாக ரன் ஆகிட்டுருக்கு. இப்போ நம்ம எங்கே வந்துக்கோன்னு பார்த்தீங்கன்னா மாமி மெஸ். ஸோ மாமி டிஃபன் சென்டர், மாமி மெஸ் பக்கத்தில் தான் இருக்கும். 2 பேரும் வந்து அண்ணன் தம்பிங்க தான் போல். இப்போ இவங்க தனியாக கடை ஓப்பன் பண்ணியிருக்காங்க. 1969 இந்த கடை இருக்குது. இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஆத்தனி ஹோம் ஸ்டைல் ஃபுட்டு கொடுத்துட்ருக்காங்க. நம்ம வீட்டிலலாம் சம்பந்தமா வெரைட்டி ரைஸ், சாம்பார், ரசம், மோர் குழம்பு அது மாதிரி கொடுத்துட்ருக்காங்க. அதை டேஸ்ட் பண்ணி நம்ம வந்திருக்கோம். எங்கே வந்திருக்கோம்னா மயிலாப்பூர் தான் வந்திருக்கோம். ரொம்ப நாள் கழிச்சு மயிலாப்பூரில் வந்து ஒரு கடையை கவர் பண்ணுறதுக்கு நான் இன்றைக்கி வந்திருக்கேன். ஸோ சரி வாங்க அப்படி இன்ட்ரோக்குள்ளே போயிட்டு அண்ட் தென் சாப்பிட்டு உங்கள் டிஷ்ஷஸ்லாம் எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அண்ட் சொந்த அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் தமிழ் லாப்பிங்க நம்புறேன். நான் நல்லா இருக்கேன். வாங்க சாப்பிட போகலாம். நம்ம வந்துட்டு சொல்லி க்ரௌட் வந்து சாப்பிட்டு போயிட்டு வாங்கிட்டு போயிட்டுருக்காங்க. பட் நம்ம இங்கே உட்காந்து சாப்பிட போகிறோம். இங்கே பாருங்கள் மீல்ஸு பார்க்கவே செம்மையாக இருக்குது. அதுக்கப்புறமா அதை விட எனக்கு இதுதான் பிடிச்சிருக்கு ரொம்ப. இங்கே பாருங்கள் ஒயிட் ரைஸ் காம்போ செம்மையாக இருக்குதுல்ல. இதில் வந்து எல்லாமே இருக்குது. இந்த பிளேட் இந்த என்ன சொல்கிறது பேர் இப்போ என்ன பேர் சொல்லுவாங்க? இல்லை வெரைட்டி ரைஸ். ஐயோ இல்லை, இது ஆக்சுவலி இது அரேஞ்ச் பண்ணுற விதம் இருக்கு இல்லையா, இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ப்ரெசன்டேஷன் செம்மையாக இருக்குது பார்க்குறதுக்கு. ஐ லவ் இட். ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து வெரைட்டி ரைஸ்லேருந்து போயிடலாமா? எனக்கு அதுதான் வந்து கண்ணை பறிச்சிக்கிட்டே இருக்குது. ஆக்சுவலி இந்த கடை வந்துட்டு 45 இயர்ஸாக இருக்காமா. மயிலாப்பூர் பல தடவை வந்துட்டு இப்படி ஒரு கடைக்கு எனக்கு தெரியாமல் போச்சு. பரவாயில்ல. ஸோ மக்களே டெம்ட் ஆகுதுன்னு பார்க்கும்போது ஃபஸ்ட்டு எதுலேருந்து ஆரம்பிக்கிறதுன்னு தெரில. என்னென்ன ரைஸ்லாம் தெரியாது. நான் சாப்பிட்டுட்டு சொல்கிறேன். புளி சாதம் அது வந்து புளி சாதம் மாதிரி இல்லை, தக்காளி தான் போட்டிருக்காங்க. நான் வெரைட்டி ரைஸ் வந்து இன்னும் இருக்குன்னு கரெக்டாக உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே, அடுத்ததான் வந்துட்டு இது டொமேட்டோ ரைஸ் நினைக்கிறேன். சூப்பராக எல்லாமே. கத்திரிக்காய் போட்டிருக்காங்க. இது என்னதுன்னு தெரியலையே. மொச்சோட்டெலாம் போட்டிருக்காங்க. கத்திரிக்காய் சாதம் கண்டுபிடிச்சிட்டேன். ஏன்னா கத்திரிக்காய் இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து தக்காளி சாதம். அடா அருமையாக இருக்குங்க. நான் இஞ்சி மட்டும் அப்படியே இருக்குது, பாதி பாய் அப்படியே இருக்கும். ஃபஸ்ட்டு அதே வந்து நம்மளோட ஃபேவரட் சாம்பார் சாதம். அடா சுட இருக்குங்க. வாவ். அதாவது இந்த கல்யாணத்துலாம் வந்துட்டு வளைகாப்பில் வந்து வெரைட்டி ரைஸ் போடுவாங்க பார்த்துருக்கீங்களா? அந்த மாதிரி ஒரு ஃபீலு. ஃபைனல் ரசம் சாப்பிட்டுக்கலாம். அது முன்னாடி வந்து புதினா மல்லி சாதமா, புதினா அது கருவேப்பிலை சாதம். அதுக்கப்புறமா புதினா சாதம், தேங்காய் சாதம், இவ்வளோ எப்படி செய்கிறாங்கன்னு தெரில எனக்கு. அது எவ்வளோ வெரைட்டி ரைஸ் தெரியுமா? அப்படியே குண்டானா இருக்குது. ஃபீல் டேஸ்ட் வந்து அந்த நம்ம கோயிலெலாம் வந்து அன்னதானம் போட எப்படி இருக்கும் அந்த மாதிரி டேஸ்ட்டாக இருக்குது. லெமன் சாதம் புளிப்பே தெரில எனக்கு. இந்த கடலைப்பருப்போட ஃபீலு, லைட்டாக அந்த லெமனோட புளிப்பு, அதுவே இந்த மிக்சட் ரைஸ் ஒரு பிளேட் வாங்கினா வயிறு ஃபுல்லாகிடும் போல், அந்த அளவு இருக்குது. கீரை சாதம்,
கீரை சாதம் ஏதாவது மிஸ் பண்ணிட்டேனா? தயிர் சாதம். ரசம் தயிரும் இருக்குது. சரி நீங்கள் வந்து ரசமே பயங்கரமாக இருக்குங்க. ஃபைனலாக உருளைக்கிழங்கு பொரியல். வாவ், வெட்டிங்கில் பண்ண மாதிரியே பண்ணிருக்காங்க. நல்லா புளி தக்காளி வெங்காயம்லாம் போட்டு சூப்பராக பண்ணிருக்காங்க. ரொம்ப செம்மையாக இருக்குது. தயிர் சாதத்தை குடிக்கிறதா சாப்பிட்றதான்னு தெரியல. அவ்வளோ பாருங்கள் எப்படி இருக்குன்னு. வாவ், பயங்கரமாக இருக்குங்க. வா, நானும் வீட்டில் தயிர் சாதம் செய்கிறேன். 6 மாதம் கட்டியாகிருது. எப்படி தனியாகவே இருக்குன்னு தெரில. வடை சைஸ் பண்ணுறோம். தவளை வடை இருக்குது. ஆக்சுவலாக கோஸ் பொரியல் பங்கமாக இருக்குது. ஃபைனலி வடை. மசால் வடைனா மசாலா வடை அந்த மாதிரி இருக்குது. கோஸ்லாம் போட்டிருக்காங்க. தவளை வடை. தவளை வடையாமா? கோஸ்லாம் போடுறாங்க. பருப்பு நல்லா அரைச்சிருக்காங்க. செம்மையாக இருக்குது. இது என்னோடய ஃபேவரட் எதுனால சொல்ல முடியாது. எனக்கு எல்லாமே சூப்பராக இருக்குது. நான் எக்ஸ்பெக்டேஷன் இல்லாமல் தான் வந்தேன் இந்த இடத்துக்கு ஆக்சுவலி. பார்த்தீங்கன்னா தேங்காயும் கோஸும் மிக்ஸ் ஆகிடுச்சு. அதனால் வந்து அந்த டேஸ்ட்டு வந்து செம்மையாக இருக்குது. அடுத்த மீல்ஸ் போயிடலாமா? இதை விட்டு பிரியா எனக்கு மனசு இல்லை. பட் நான் அவனை போய் பார்த்துட்டு வரேன். இந்த அப்பளத்தை எடுத்து நான் ஓரமாக வச்சிட்டேன். உருளைக்கிழங்கு பொரியல், கோஸ் கூட்டு, ரசம், சாம்பார், மோர் குழம்பு, தயிர் சாதம் இதான் கொடுத்துருக்காங்க. இதை நம்ம ட்ரை பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து ரைஸ்லேருந்து ஆரம்பிக்கலாம். கொஞ்சமாக போட்டுக்கலாம். பிகாஸ் நம்ம லைட்டாக தான் டேஸ்ட் பண்ண போகிறோம். அதிகமாக டேஸ்ட் பண்ணி வீடியோ லென்த்தாக கொண்டு போகிறோம் விரும்பலை. ப்ரோ லைட்டாக ப்ரோ. ஓகே. வீடியோ வந்து நான் லென்த்தாக கொண்டு போக விரும்பலை. ஃபஸ்ட்டு வந்து சாம்பார்லேருந்து ஆரம்பிச்சுவோம். ப்ளஸ் ஐயர் வீட்டு சாம்பார் செம்மையாக இருக்குங்க. உண்மையை சொல்லணும்னா கேங்கில் வந்து ஹீரோன்னு ஒருத்தன் வரப்பான். அவங்க வந்துட்டு கேட்ரிங் பண்ணுவாங்க. ஸோ பியூர் பிராமின் வந்து கேட்ரிங் பண்ணுவாங்க. கல்யாணத்துக்குலாம் போனோன்னா அவங்க அப்பா ஏதாவது கல்யாணம்லாம் சொல்லிடுவார். தம்பி இது மாதிரி கல்யாண ஃபங்க்ஷன் இருக்குப்பா வந்துருப்பான்னு. மதியம் சமைக்கிற நேரத்தில் போனோன்னா அந்த சாப்பாடு இந்த ஸ்வீட்லாம் செய்வாங்க. செம்மையாக இருக்கும். இந்த மல்லியோட ஸ்மெல்லு, அந்த காஞ்ச மிளகாவோட ஸ்மெல்லு, இந்த ஃப்ளேவர் நல்லா தெரியுது. சாப்பிடவே சூப்பராக இருக்குது. ரைஸ்மே வந்து ப்ரீமியம் ரைஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. அது இன்னும் செம்மையாக இருக்குது. சாம்பார் வந்து மல்லியோட ஃப்ளேவர் தெரிஞ்சால் ரொம்ப பிடிக்கும் எனக்கு. இது வந்து வீட்டில் அரைச்சிருக்காங்க. லைக் வந்து கடையில் எங்கேயும் பர்ச்சேஸ் பண்ணாமல் வீட்டில் எல்லாத்தையும் மசாலா வந்து ரெடி பண்ணி பண்ணுறாங்க. மக்களே கொஞ்சோண்டு அவங்கள மோர் குழம்பு ஊற்றிக்கலாமா? பாருங்கள், வெண்டைக்காய் போட்டு மோர் குழம்பு பண்ணியிருக்காங்க. வாவ், அருமையாக இருக்குது. வீட்டில் செய்கிற மாதிரியே இருக்குங்க. செம்ம. வீட்டில் எனக்கு இதெல்லாம் செஞ்சாங்க. நான் செய்வேன் ப்ரோ எங்கள் வீட்டில். கூடாது. ஒரு நாள் வரேன். வாங்க. சண்டே வேணா வாங்கலாம். வீட்டில் பரப்போம். வெஜ்ஜெலாம் நான் சாப்பிட மாட்டேன். நான் இன்னும் இந்த 3 நாள் தான் திரும்ப இது சாப்பிடுவேன். 1 வீக் இதில் கட்டில் இருக்கேன். நெக்ஸ்ட் வீக்லேருந்து நெக்ஸ்ட் மந்த்து ஃபுல்லாக ஹெவியாக இருக்கும். சரி நீ சாப்பிட போகிறோம், நல்லா சாப்பிட போகலான்னு பார்த்தா வெஜ் வந்து என்ன டிஸ்டர்ப் பண்ணி. இல்லை ப்ரோ, பிரியாணி வீடியோலாம் போட பார்க்க மாட்டாங்க. எல்லாம் வெஜ் மீல்ஸு குஜராத்தி ஆந்திரான்னு போயிட்டு இருக்காங்க எல்லாரும். ஸோ நம்ம தான் கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் மாற்றி போனோம். நம்மளாட்டு தான் கேரளா போகலாம் பிளான் பண்ணுவாங்க ஒரு 4 நாள். கண்டிப்பாக கேரளா ஊருக்காக பிளான் பண்ணிகிட்டு இருக்கேன். மக்களே ரசம். ஓ, ரைஸ் நல்லா அப்படியே பொல இருக்குங்க. அதனால நல்லா சாப்பிட்லாம் போல். ஒரு கல்யாணத்துக்கு போயிட்டு கல்யாணத்துக்கு நம்மளை யாரும் கூப்பிட மாட்டாங்க. வெறும் சாப்பிடலாம் முடியல நம்மளால் ஃபீல் பண்ணிங்கன்னா கிளம்பிங்க வந்து
செம்மையாக இருக்குது. வடை பாயசம் மட்டும் மிஸ்ஸிங். அது மாதிரி எதுனா சூப்பராக இருக்கும். ஃப்ரெண்டு சொன்னேன் இல்லையா, அவங்க வீட்டில் வந்து தீபாவளிக்கெலாம் வந்துட்டு அவங்க வீட்டில் ஸ்வீட் ஆர்டர் எடுப்பாங்க. பெரிய பெரிய சட்டை எண்ணெய் கோச்சிட்டு இருக்கோம். அந்த ஜாங்கிரி ஃபேமிலியாக லட்டுலாம் செஞ்சுட்டு இருப்பாங்க. அப்படியே போனால் வச்சுக்கோங்களேன், அந்த லட்டு சாப்பிட்றதா இருக்கட்டும், இந்த ஜாங்கிரி சாப்பிட்றதா இருக்கட்டும், செம்மையாக இருக்கும். இப்போ அந்த பையனோட அப்பாவை நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன் ஆக்சுவலி. அவர் வந்து இப்போ இல்லை, இருந்தாலும் மேபி அந்த கேட்டரிங் சர்வீஸ் இன்னும் சூப்பராக இருந்திருக்கும். ஒரு சாப்பாடு கேட்டேன். மோருமே பயங்கரமாக இருக்குது மக்களே. ஸோ மக்களே, நான் ஃபுல்லாக சாப்பிட்டு முடிச்சோம் வந்து மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, வந்து பேசுவோம். கடைசியாக சாப்பிட்டு முடிச்சிட்டேன். சாப்பிட்டு முடிச்ச வரைக்கும் எப்படி இருந்துச்சுன்னா அப்படியே எடுத்து விடுங்க. சாப்பிட்டு முடிச்ச வரைக்கும் எப்படி இருந்துச்சுன்னா வந்துட்டு ஒரு ஆத்தென்டிக் ஒரு பிராமின் வீட்டில் போய் நீங்கள் சாப்பிட்டு எந்த ஒரு ஃபீல் கொடுக்குமோ அந்த ஒரு ஃபீல் தான் எனக்கு கொடுத்துச்சு. இங்கே வர மாதிரி தான் எந்த எக்ஸ்பெக்டேஷனுமே இல்லாமல் வாங்க. ஸோ ஆஹா ஓஹோலாம் எதுவுமே சொல்ல மாட்டேன். உண்மையாக சொல்லணும்னா எனக்கு பிடிச்சிருந்துச்சி. நான் சாட்டிஸ்ஃபைடாக இருந்தேன், அவ்வளோதான். அது வந்துட்டு அந்தளவுக்கு வந்துட்டு இருந்துச்சு. ஏன்னா பிகாஸ் வந்து ஒரு பிராமின் வீட்டு ஃபுட்டை வந்து நிறைய பேர் லைக் பண்ணி சாப்பிட மாட்டாங்க. பிகாஸ் அந்த நம்ம வீட்டில் போடுற மாதிரி மசாலா ஸ்பைசஸ் எதுவும் அதிகமாக போடாமல் ஒரு ஹோம் ஸ்டைலில் ரொம்ப மைல்டாக சமைப்பாங்க. அந்த அளவுக்கு பார்க்கும்போது வந்து எனக்கு கண்டிப்பாக ரொம்பவே பிடிச்சிருந்துச்சி. பிகாஸ் நான் நிறையா பிராமின் வீட்டில் சாப்பிட்ருக்கேன். அதனால் அந்த ஒரு டேஸ்ட் ஃபீல் எனக்கு பிடிக்கும். ஸோ நீங்கள் சாப்பிட்டது இல்லைன்ற பஸ்ஸில் வந்து அதை ட்ரை பண்ணி பாருங்கள், மேபி உங்களுக்கு பிடிக்கலாம். பட் வந்து நல்லா இருந்துச்சு, நம்ம வரைக்கும் நல்லா இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. ஸோ இந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா 1969 ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஸோ டைமிங் பார்த்தீங்கன்னா 11 to 3:30. ஸோ நான் வந்து உங்களுக்கு ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து டிஸ்கிரிப்ஷனில் கீழே போகிறேன், செக் பண்ணி பாருங்கள். ஸோ இது மாதிரி வேறு ஏதாவது ஸ்பாட் இருக்குன்னா வந்துட்டு மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தென் ட்ராவல் வ்ளாக்ஸாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.